இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேப்லேயே காட்டாத ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆமாங்க. உம்லிங்லா பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்குங்க. ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கோம். பட் ரோட்டில் வந்து யாருமே எந்த ஒரு வாகனமே எதிரில் வரலைங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா பயந்துட்டோம். இது உண்மையிலேயே ரோடு தானா, இல்லை நம்மள எங்கன்னா ஏமாற்றி எங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க, மிலிட்ரி கேம்ப் எதனா போகுதா அப்படின்ட்டு நம்மளே பயந்துட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தாங்க ஒரு நபர் வந்து நம்மளுக்கு தென்படுறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கேங்கை விட்டு இந்த மும்லிங்களா பாஸை போயே ஆகணும்னு சொல்லிட்டு தனியாக வந்திருக்காருங்க. எங்களை மாரி அவரும் கொஞ்சம் டவுட் ஆகி பாதியில் நின்றுட்டுருக்காரு. ரொம்ப நேரம் ஈவினிங் காலையில் ஆரம்பித்த ரைடில் ஈவினிங் இவரை மட்டும்தாங்க மீட் பண்ணோம். அங்கே ஆன்லேன்ற ஒரு ஊரில் வந்து இந்த கிராமத்தில் வந்து அங்கே தாங்க ரூம் எடுக்க முடியும். அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் கிளம்புறோம். ஒரே ரோடு நாஸ்திங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் மண் சகதி தாங்க இருக்குது. அந்த ரோட்டில் பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் போனால் அங்கே இருக்கிறாங்க 40-50 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த ஊர்லேயே ஒருத்தர் கூட பைக் ரைடர் வர மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 40-50 பேர் இருக்காங்க. ஒரு வழியே நம்ம வந்து சில இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இதுதாங்க உம்லிங்லா பாஸ். வேர்ல்டு பைக்கஸ்ட் ஹையஸ்ட் பாஸ்ட்னா இது தாங்க அந்த உம்லிங்லா. 19,000 அடி ஃபிட்டுங்க இது ஹைட்டு. இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்திறன் ஏற்படுது அதிகமாக. அதிக நேரம் இங்கே நம்மளால் நிற்க முடியல.